ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து ஒரு நாய், டாமி அப்படிங்கிற ஒரு நாய் சரியாக சாப்பாடு சாப்பிட மாட்டுக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலே ஆயிடுச்சு. அந்த நாய் யாரை தேடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெனிக்ஸ் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. சாத்தாங்குளம் இரட்டை கொலை வழக்கு யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க வளர்த்த ஒரு நாய் தான் டாமி. இன்னும் சாப்பிடாம ஃபெனிக்ஸ் அவர்களை தேடி பல தெருவுக்கு ஓடி ஓடி போய் அவங்களை தேடிட்டே இருக்குன்னு சொல்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு 5 அறிவு உள்ள உயிரினம் மனிதர்களை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் இங்கு வாழும் உயிரினங்களையும் மரங்களையும் இல்லாட்டி இந்த சுற்றுச்சூழலையும் சரியாக பேணி காக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதற்கான பல நடவடிக்கைகளையும் நாம் எடுக்காமல் விட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நடவடிக்கை தான் EIA டிராஃப்ட் 2020. EIA டிராஃப்ட் 2020 பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மறதி ஒரு தேசிய வியாதி, அதற்காகத்தான் இந்த பதிவு. சரி, இந்த பதிவை பார்க்கும்போது என்னடா நான் EIA டிராஃப்ட் 2020 பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சுட்டேன், கேள்விப்பட்டுட்டேன், கண்டிப்பாக நான் எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் ஒரு மனசில் அப்படி சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இதை எதிர்த்தா மட்டும் போதுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை புரிந்து கொண்டோம் என்றால் யார் நமக்கு நன்மை செய்கிறார்கள், யார் நமக்கு தீமை செய்கிறார்கள் என்பதை தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த EIA டிராஃப்ட் 2020 இப்போது வருவதற்கான காரணம் என்ன? ஏன்னா உலக நாடுகளில் கொரோனா அப்படிங்கிற அந்த நோய் வந்துருச்சு, நாங்கள் மருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் நடக்க என்பதை தமிழ் பொக்கிஷம் சார்பாக பல நேரங்களிலும் பார்த்து இருக்கிறோம். ஸோ ஒரு நோய் வந்தால்தான் இந்த மாதிரியான மருந்தை விற்க முடியும், அது வேறொரு பிஸ்னஸ். அதே மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் இப்போ இங்கே நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பலவிதமான பொருளாதார சிக்கல் வந்து விட்டது, இல்லாட்டி தேவை பண தேவைகள் அதிகமாக இருக்கிறது, வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இந்தியாவில் தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும், நியாயமான கோரிக்கை. ஆனால் அந்த தொழிற்சாலைக்கு தேவையான இயற்கை வளங்களை பாதிக்காத அளவுக்கு இந்த தொழிற்சாலைகள் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால், இப்போது இருக்கும் அரசாங்கம் இந்த EIA டிராஃப்ட் 2020 வெளியிட்டதற்கான காரணம் ஒரு அவசர நிலைமையை முன்னிறுத்தி இயற்கை வளங்களை சுரண்டலாம் அப்படின்னு சொல்றத இன்டைரக்டா அவங்க செய்கிற அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ EIA டிராஃப்ட் 2020 எதிர்ப்பதற்கான காரணங்கள், சில காரணங்களை மட்டும் பார்த்துடலாமே. 10 பொருத்தம் பக்காவா இருக்கும். அதை பார்த்துட்டோம்னா இதை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நாமளே வந்துருவோம். முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீடு நைட்டு போய் படுக்கிறீங்க, காலையில் எந்திரிச்சு பார்க்குறீங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை வந்து நிற்கிறது. அந்த தொழிற்சாலையினுடைய கழிவு நீர் உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஏண்டா இதை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா, இது நாங்க செய்வோம், எங்களுக்கு EIA டிராஃப்ட் 2020 இதைத்தான் சொல்லுதுன்னு சொல்றான். அதாவது ஒரு தொழிற்சாலையை தொடங்குவதற்கும் அந்த தொழிற்சாலையால் பலவிதமான மக்களுக்கு பாதிப்பு வருகிறதோ என்பதை எதை பத்தி நீ யோசிக்க வேண்டாம், தொழிற்சாலையை தொடங்கு, அதுக்கு பிறகு நீ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் போதும். ஸோ வாசலை திறந்து பார்க்குற நாம அங்க இருக்கிற கழிவு நீர் வழியா காலம் மிதிச்சு எட்டி போய் அந்த தொழிற்சாலையிடம் கேள்வி கேட்கும் போது அவர்கள் சொல்வது EIAல இதுதான் சொல்லியிருக்கான். ஸோ ஏன் ஒரு வீட்டை இங்கே மையப்படுத்தி சொன்னேன் அப்படின்னு சொன்னால், எங்கேயோ நடக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு இம்பேக்ட் நமக்கு புரியாது. உன் வீட்டுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு இம்பேக்ட் இப்போ கொஞ்சமாக உரைச்சிருக்கும். அடுத்ததா இதனால் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அப்படி ஒரு தொழிற்சாலையை தொடங்கிட்டான், கழிவு நீரெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு, இதை எதிர்த்து நம்மளால கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உன்னாலையும் என்னாலையும் முடியாது. அதற்காக கவர்மெண்ட் வச்சிருக்கிற அஃபிஷியல்ஸ் வந்து தான் கேள்வி கேட்க முடியுமா? ஏன் இந்த மாதிரியான சில சலுகைகளை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, இங்க பொருளாதார மந்த நிலைமையிலாக இருக்கிறது, அதன் காரணமாக இந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு ஸ்பீடா நாங்க எதை கொடுக்க வேண்டியதாக இருக்கு, பெர்மிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இந்த பெர்மிஷன் கொடுப்பதற்கு முன்பாக சில தொழிற்சாலைகளுக்கு பெர்மிஷன் என்பது மக்கள் மத்தியில் சில கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் வந்தால் மட்டுமே அந்த தொழிற்சாலைகளை தொடங்க முடியும். 2016 வரை இந்த தொழிற்சாலை என்ன, அது எப்படி இயங்குகிறது என்பதை படித்து தெரிந்து கொள்வதற்காக 30 தினங்கள் என்பது மக்களுக்கு கொடுக்கப்படும். அது இப்போது 20 தினங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 20 தினங்களில் ஒரு தொழிற்சாலை தொடங்கி அது எப்படி முடிவு பெறும், அதனுடைய கழிவு நீர் அதனால என்னென்ன இம்பாக்ட் ஏற்படும், இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் வெளியிடத்தில் இருக்கும் மக்கள் வந்து சொல்லக்கூடாது. அதாவது வேற்று மாவட்டங்களில் இருப்பவர்களோ இல்லாட்டி இந்த தொழிற்சாலை தொடங்கும் அந்த இடத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பவர்கள்லாம் வந்து இதை கேள்வி கேட்க முடியாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்லையும் பார்ப்பதற்கான காரணம் இருக்கு. இதுக்கு அடுத்த ஒரு பாகம் கொஞ்சம் பிறகு வரப்போகுது, அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்லலாம் 2016 வரை 30 கிலோமீட்டர் அளவுக்கு நீ ரோடு போட போற, அந்த ரோட்டினுடைய வீதி ஒரு 20 மீட்டர் இருக்குன்னா நீ என்ன செய்யணும், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், இதன் வழியாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இப்போ 2020 கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த டிராஃப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, 100 கிலோமீட்டர் அளவுக்கு ரோடு போடுவதற்கோ இல்லை 70 மீட்டர் ரோடுக்கு குறைவாக நீ போடுறேன்னா
100 கிலோமீட்டருக்கு குறைவாகவும் 99.9 கிலோமீட்டருக்கு நீ ரோடு போட்டாலும் இல்ல 69.99 மீட்டர் நீளமுள்ள ரோட நீ போட்டாலும் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இது உனக்கு பாதிப்பு வராது. அதாவது உடனே உனக்கு ரோடு போடுறதுக்கு சாங்ஷன் கொடுத்துருவாங்க. சோ இது எப்படி மக்களை பாதிக்கும்? இந்த ஒரு கேள்வி உங்க மனசுல இருந்துச்சுன்னா, பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் காரங்க இருப்பாங்க, திடீர்னு ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டிய நபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தென்னந்தோப்பு தான் இடமாக இருக்கும். அந்த தென்னந்தோப்பை கையகப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த தென்னந்தோப்பை சுற்றி என்னவா இருக்காது? ரோடு இருக்காது. கிட்டத்தட்ட டவுனுக்கும் இந்த தென்னந்தோப்புக்கும் இடையே இருக்கும் கிலோமீட்டர் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 to 25 கிலோமீட்டராக இருக்கும். போடுற ஒரு ரோடு அப்படின்னு சொல்லி அவன் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்றது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் வருவதற்கான பல வாய்ப்புகள் இந்த 2020 டிராஃப்ட் EAயில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததா, ஒரு வருடத்தில் 2 நேரங்கள் தொழிற்சாலைகள், பலவிதமான தொழிற்சாலைகளில் 2 நேரம் நம்ம என்ன செய்யணும்? கிளியரன்ஸ் வாங்கணும். என் தொழிற்சாலைகளில் இந்தந்த பொருட்கள் சரியா வேலை செய்து இந்தந்த இயந்திரங்கள் வேலை செய்கிறது அப்படிங்கிறத ஒரு கண்காணித்து அதனுடைய அந்த ரிசல்ட்டை எங்க கொடுக்கணும்? தேவையான இடங்களுக்கு கொடுக்க வேண்டும். அது இப்போது எப்படி குறைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு வருடத்தில் ஒரு தடவை மட்டும் இன்ஸ்பெக்ஷன் செஞ்சா போதும். ஏண்டா ஆல்ரெடி இந்த குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வெடிச்சுலாம் அங்க தீ வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு விசாகப்பட்டினத்தில் கேஸ், LG பாலிமருடைய அந்த நிறுவனம் கேஸ் லீக் ஆகி அங்க இருக்கிற பல கிராம மக்கள் மயங்கி விழுந்தார்கள். பல உயிரினங்கள் சுவாசிக்க முடியாமல் வாயில நொற தள்ளி வயிறு வீங்கி இறந்து போகுது. வாய்க்குள்ள வெடிய வச்சு ஒரு யானையை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவை அதற்கு எதிராக என்ன செய்தோம்? பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தினோம். அது எப்படி முடியும்? இவனெல்லாம் மனுஷங்களே கிடையாது அப்படி இப்படிங்கிற வார்த்தைகளை சோஷியல் மீடியாவில் அடிச்சு இறக்கி விட்டோம். ஆனா அதே மனிதர்கள் பல ஆயிரம் ஆடுகள், மாடுகள், கோழி இந்த மாதிரியான கேஸ் லீக்கேஜ் வழியாகவும் பலவிதமான வெடி விபத்துகள் வழியாகவும் இறந்து விடுகின்றன. இதை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் யோசிக்க தவறிவிட்டோம். முதல்ல ஒரு 20,000 சதுர மீட்டருக்கு நீங்க ஒரு பில்டிங்கை எழுப்ப வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தினுடைய நிபுணர்கள் அதனுடைய மதிப்பீடு செய்து அதுக்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அது இப்போது எவ்வளவு மாற்றியிருக்கிறார்கள்? சுமார் 1,50,000 சதுர மீட்டராக மாற்றியிருக்கிறார்கள். அதாவது ஏர்போர்ட். யாரும் ஏர்போர்ட்லாம் கட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலா பலவிதமான தொழிற்சாலைகள்லாம் கட்டி அதை இந்த மாநில நிபுணர் குழுவை வைத்து ஆராய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்துட்டு என்னடா செகண்ட் பார்ட்ல புதுசா இருக்கா அப்படின்னு கேட்டா இனிமே தான் இதுக்கு மேட்டரே வருது. சோ இதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும், இந்த மாதிரியான இமெயில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமான வெப்சைட்ஸ் இதற்காகவே தொடங்கப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேருக்காவது ஒரு நியாயமான ஒரு மனசாட்சி இருக்கும்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் தொடங்கினாங்க. அந்த வெப்சைட்ஸ்லாம் இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுட்டாங்க? பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 வெப்சைட்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. நிறைய செய்தித்தாள்களிலும் இந்த செய்தி என்பது வந்தது. ஸோ 3 வெப்சைட்டை லாக் பண்ண உடனே இதெல்லாம் வராமல் தடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விதமான மறைமுக அரசியல் அங்கே இருக்கிறது. ஸோ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 எப்போது வருது? லாக்டவுனுக்கு பிறகு வருகிறது. லாக்டவுன்ல மக்களால் போராட முடியாது, சரியான விகிதத்தில் எங்கேயுமே கூட்டம் சேர முடியாது. ஸோ இதை ஈஸியாக அவங்களால் என்ன செஞ்சிட முடியும்? பாஸ் பண்ணிட முடியும். சரி, இப்படி பாஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும். அப்படி கருத்து கணிப்புக்காக பலவிதமான வெப்சைட்ஸ் தொடங்கினா அதை முடக்கி விட வேண்டும். இது அவர்களுடைய வெற்றியாக அவர்கள் பார்த்து வருகிறார்கள். ஆனால் அதையும் மீறி இங்கே சூட்சமமாக வேறு சில காய்களையும் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே செஞ்சாங்க. 41 நிலக்கரி சுரங்கங்களை நாங்கள் தனியாருக்கு விற்க போகிறோம், கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 41 நிலக்கரி சுரங்கத்திற்கும் நான் சொன்ன அந்த 100 கிலோமீட்டர் சாலைக்கும் என்ன தொடர்பு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிலக்கரி சுரங்கத்தை தனியாருக்கு விட்டு கொடுக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், நிலக்கரியை மட்டும் தான் நான் இப்போ எடுக்க போறேன். இந்த நிலக்கரியை 41 நிலக்கரி சுரங்கத்தை பல தனியாருக்கு கொடுக்க போறோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதுக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல என்ன தெரியுமா இருந்தது? இப்படி இந்த சுரங்கங்களை பிட்டிங், ஏலம் எடுப்பவர்களுக்கு முன் அனுபவம் தேவையில்லை. சுரங்க தொழிலிலேயோ நிலக்கரி தொழிலிலேயோ முன் அனுபவம் தேவையில்லை. பணம் மட்டும் இருந்தால் போதும், உங்களாலையும் என்னாலையும் நிலக்கரி சுரங்கத்தை குத்தகைக்கு எடுக்கலாம். சரி, இப்படி குத்தகைக்கு எடுக்கிறோமே, நிலக்கரி தானப்பா. இந்தியா தானே 2வது இடத்தில் கோல் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க. சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியாவில தான் இருக்கு. உலக அளவில் பார்க்க போனா நிலக்கரியில் 9% இந்திய நாட்டுக்குள் தான் இருக்கிறது. ஆனா இந்திய நாட்டில் இருக்கும் நிலக்கரி எல்லாம் எந்த இடங்களில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே காட்டு நடுப்பகுதியில் இருக்கு. ஸோ காட்டை அழிக்க வேண்டும். இந்த காடுகளை அழிப்பதற்காக இப்போது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 என்ன மாதிரியான சட்டத்தை போட்டிருக்காங்க? 100 கிலோமீட்டர் ரோடு போட்டுக்கலாம். அது காடா இருக்கட்டும் இல்லாட்டி வீடா இருக்கட்டும், போட்டுக்கோ. தொழிற்சாலைகள் தொடங்கலாம். 1.5 லட்சம் சதுர மீட்டர் அளவுக்கான தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு எந்த விதமான நிபுணர்களுடைய மதிப்பீடும் தேவையில்லை. வச்சுக்கோ, வந்துரும். இப்ப என்ன செய்வாங்க? நிலக்கரியை தோண்டி எடுத்துக்கோ.
இந்த நிலக்கரின்னு சொல்லும்போது நமக்கு தெரியாத ஒரு அரசியல். தனியார் ஈஸியா நிறுவனத்தை தொடங்கிடலாம், ரோடு போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த நிலக்கரியை அவங்க எரிக்கணும்ல. இந்த நிலக்கரி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட்லாம் அதிக அளவுக்கு செய்யல. நிலக்கரியை வைத்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மின்சாரத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதை அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனல் மின் நிலையத்தில் உபயோகிக்கப்படும் நிலக்கரி என்பது வாஷ் செய்யப்பட்ட கிளீன் நிலக்கரியாக இருக்க வேண்டும். 2016 வரை நம்ம சட்டம் அப்படிதான் சொல்லிச்சு. ஆனால் அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 600 700 மில்லியன் டன் நிலக்கரியை நம்ம எடுக்கிறோம்னா 190 மில்லியன் டன் நிலக்கரியை சுத்தம் செய்வதற்கான தொழிற்சாலைகள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறது. அப்படின்னா மீதம் இருக்கும் நிலக்கரியை நம்ம என்ன செய்ய போறோம், சுத்தம் செய்யாம அப்படியே எரிக்க போகிறோம். என்னடா நிலக்கரியை சுத்தம் செஞ்சா என்ன, சுத்தம் செய்யலனா என்ன, பூமிக்கடியிலிருந்து கிடைக்குது அப்படியே எரிச்சு மின்சாரமா மாத்தி விட வேண்டிதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது என்றால், நம்ம நாட்டில் கிடைக்கிற நிலக்கரியில 30-50% நிலக்கரிகள் நிறைய சாம்பலை வெளியேற்றக்கூடிய நிலக்கரி வகைகள். ஸோ இந்த நிலக்கரியை நம்ம என்ன செய்யணும், சுத்தம் பண்ணணும். நிறைய விதமான ப்ரொசீஜர் இருக்கு. இதை சுத்தம் பண்ணி நீங்க எரிச்சிங்கன்னா சாம்பல் குறைவாக இருக்கும். சாம்பல் மட்டும் கிடையாது, அதனால் வெளியிடப்படும் கார்பனுடைய அளவாக இருக்கட்டும், விஷவாயுகளின் அளவாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கிளீன் கோல்ல குறைவாக இருக்கும். ஆனா இப்ப நம்ம சட்டம் என்ன சொல்லுது, தனியார் நீ எவ்வளவு வேணாலும் நிலக்கரி எடுத்துக்கோ, தனியார் நீ எவ்வளவு வேணாலும் நிலக்கரி சுரங்கங்களை தோண்டிக்கோ, நீ எவ்வளவு வேணாலும் மின்சாரம் தயாரித்துக்கொள், எனக்கு தேவை பணம், உனக்கு தேவையான சட்டங்கள் இங்கே நாங்கள் 2020 கொண்டு வர போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, மறைமுகமா வந்து சொல்ற மாதிரி சொல்லி இவ்வளவு பெரிய இயற்கை வளங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? யானை வயிற்றுல வெடி வந்ததை உலகளவுல ட்ரெண்ட் பண்ண இந்தியர்கள், தமிழர்கள் நாம். இப்போ எல்லா உயிரினங்களுடைய வயிற்றுலையும் நம்ம என்ன செய்ய போறோம், வெடி வச்சு கொளுத்தி விட போறோம் இந்த மைனிங்காகலாம். அதை நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க. சத்தீஸ்கர்ல இருக்கிற மதன்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்கு. அந்த நிலக்கரி சுரங்கம் 21 சதுர கிலோமீட்டர். அந்த 21 சதுர கிலோமீட்டர்ல 19 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட், காடுகள். அதனால இப்போ அங்க நிலக்கரி எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த EIA 2020 மட்டும் வந்துருச்சுன்னா 19 சதுர கிலோமீட்டர் இருக்கிற அந்த நிலக்கரி சுரங்கத்தை தனியாருக்கு கொடுத்து விடுவார்கள். யாராலையும் கேள்வி கேட்க முடியாது, காடுகளை அழித்து விடுவார்கள். ஓசூர்ல இருந்து ஒரு சாலை போடுவதற்கான ஒரு ப்ராஜெக்ட் இன்றளவும் பெண்டிங்ல இருக்கு. அதற்கான காரணம் என்ன தெரியுமா, சுமார் 38,000 மரங்களை அழிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு மரத்தை அழித்தால் 100 மரங்களை வைக்க வேண்டும். அது தனியாராக இருக்கட்டும், இல்லாட்டி கவர்மெண்டாக இருக்கட்டும். நீ ரோடு போடுற, இல்லாட்டி தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றால் ஒரு மரம் முன்னால் அழிக்கப்படுகிறது என்றால் அதற்கு பதிலாக 100 மரங்களை வேறொரு இடத்தில் நட்டி வைத்து வளர்க்க வேண்டும். இதுதான் நம்முடைய அரசாங்கம், இல்லாட்டி நம்முடைய அரசு கொள்கை சொல்வது. அதற்கு எதிராக இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், அந்த 33,000 மரங்களை அழிப்பதற்கு EIA டிராஃப்ட் 2020 வந்துருச்சுன்னா எந்தவித கேள்வியும் இல்லாமல் அத்தனை மரங்களும் அழிக்கப்பட்டுவிடும். 400 வருடங்கள் பழமையான மரங்கள் கூட இருக்கிறது. ஒரு மரத்தை அழிக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, எத்தனை உயிரினங்களுடைய வீடு அழிக்கப்படுகிறது, எவ்வளவு உயிரினங்களுடைய வயிற்றை நாம் கிழிக்க போகிறோம். வெடி வச்சு யானையை கொன்னோம், இப்போ மரத்தை வெட்டி மொத்த உயிரினங்களையும் கொல்ல போகிறோம். அப்படியே நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கிற சக்லா ப்ளோக் அப்படிங்கிற ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்கு. அதுல 50% 55% அந்த நிலக்கரி சுரங்கம் இருப்பது ஃபாரஸ்ட்ல தான். அது கிட்டவே நிறைய ஆறுகள் இருக்குங்க, முக்கியமான ஆறுகள் எல்லாமே இருக்கு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நம்ம தனியாருக்கு கொடுத்துட்டோம். சரி, தனியாருக்கு கொடுப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தனியார் சரியா வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கான அந்த சட்ட திட்டங்களை நீங்கள் தனியாருக்கு சாதகமாகவே மாற்றிவிட்டால் பின்பு அரசாங்கத்திற்கு அங்கே என்ன வேலை? அவன் லாபத்தை மட்டும்தான் பார்ப்பான். தனியார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய லாபம் தான் அங்கே பெரிதாக பார்க்கப்படும். இது 1-2 இடம் மட்டுமே கிடையாது. மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோட்டிட்டோரியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுல 85% நிலக்கரி சுரங்கம் காடுகளால் மட்டுமே சூழப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி எல்லா நிலக்கரி சுரங்கங்களும் 41 நிலக்கரி சுரங்கங்கள் நம்ம சொன்னாலும் அதுல கிட்டத்தட்ட 30-38 நிலக்கரி சுரங்கங்கள் காடுகளால் சூழப்பட்டது. அப்ப இதனுடைய வளங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விடும். இதை கண்காணிப்பதற்கு தானே, இதை கவர்ன் பண்றதுக்கு தானே அரசாங்கம் இருக்க வேண்டும். அந்த அரசாங்க ஒரு கடிவாளமாகத்தானே சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அப்படி ஒரு சட்டம் நீங்கள் மொத்தமாக தனியாருக்கு எல்லாமே கொடுத்து விட வேண்டும், எங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் நியாயமே இல்லாத ஒரு விஷயம். சோ இதை எதிர்த்து நாங்க கேள்வி கேட்டு தான் ஆவோம். நாங்க மட்டும் கிடையாது, நீங்களும் தான், எல்லாரும் தான். கீழே ஒரு லிங்க் இருக்கு, நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா போதும். மொபைல் போன்ல இருந்து நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, நேரா உங்களுடைய இமெயிலே ஓப்பன் ஆகும். எல்லா விஷயமும் அதுல குறிப்பிட்டு இருக்கு. நீங்க கீழே யுவர் சின்சியர்லி என் பேர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சென்ட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், அப்படின்னா நீ வளர்ச்சி பிடிக்காதவனா அப்படின்னு சொல்றதுதான் நிறைய நேரத்தில் என் காதுகளில் கேட்கும். என்னடா நீ வேலை வாய்ப்பும் வேணும்னு சொல்ற, இதே நேரத்தில் இயற்கை வளங்களும் அழியக்கூடாது அப்படின்னு சொல்ற. இதை பேலன்ஸ் பண்றதுதாங்க நம்முடைய வேலை.
வேலை வாய்ப்பையும் இயற்கை வளத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, சூழ்நிலையை நம்முடைய வரும் தலைமுறைக்கு நாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. அதை தான் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு செய்துவிட்டு போனார்கள். அதை தான் நாமும் செய்ய வேண்டும். அப்படி இல்லையா, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையுடன் இங்கே பாதி பேர் கிடையவே கிடையாது. என் வரும் தலைமுறையை பற்றி யோசிக்கக்கூடிய சமுதாயம் இப்போது உயர்ந்து வருகிறது. அவர்கள் கேட்கும் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது எந்த அரசாங்கம் வேண்டுமானாலும் இருக்கட்டும். சோ இந்த கேள்விகளை கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். என்ன ப்ரோ, இந்த இமெயில் அனுப்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொன்னா கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ட்ரை பண்ணாம இதெல்லாம் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஸோ நம்ம வேலைக்கு நம்ம செஞ்சிருவோம். ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுமையா பார்க்கலாம். இங்கே மனிதர்கள், ஜனநாயகம், இந்தியா, இது எல்லாத்துக்கும் இப்போதும் இறையாண்மை இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.